திருப்பூர் புதிய பேருந்து நிலையத்தின் ஆக்கிரமிப்புகள் அகற்றக்கோரி கலெக்டரிடம் மனு. செந்தமிழ் தேசிய முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு கோரிக்கை மனு அளித்தனர். அந்த மனுவில் கடந்த மாதம் 30/6/2025 அன்று அளித்த புகார் மனுவிற்கு மேல் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் மீண்டும் மனு அளிக்கின்றோம் என்றும், திருப்பூர் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள மக்கள் நடைபாதையை ஆக்கிரமித்து கோவை, ஈரோடு, சத்தியமங்கலம், மேட்டுப்பாளையம் ஆகிய ஊர்களுக்கு செல்லும் பேருந்து முனையத்தின் முன்னால் உள்ள வழித்தடங்களை ஆக்கிரமித்து வண்டிக்கடைகள் ஆக்கிரமித்து செய்யப்பட்டுள்ளது. இதனால் மக்கள் பேருந்து வரும் வழியாக சுற்றி வர வேண்டியுள்ளது. அதேபோல் அந்த இடங்களிலும் வண்டிக்கடைகள் போடப்பட்டு ஆக்கிரமிப்பு செய்துள்ளார்கள். அருகில் நகரும் மின்தூக்கி படிக்கட்டுகள் உள்ளது. அதை மக்கள் பயன்பாட்டிற்கு உபயோகப்படுத்தினால் வயதானவர்கள், பள்ளி மாணவ மாணவியர்கள் மற்றும் குழந்தைகள் வைத்துள்ளவர்கள் பெரிதும் பயன்படுவார்கள். இனி வரும் காலங்களில் மழை காலங்களாக இருப்பதால் இந்த நகரும் படிக்கட்டுகளை மக்கள் பயன்படுத்துவதற்கு பெரும் உதவியாக இருக்கும். மேலும் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ளேயும் சில ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்ற பொதுமக்களுக்கு உபயோகப்படுத்தும் வகையில் மாற்றி அமைக்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் தெரிவித்துள்ளனர். இதில் ஆறுமுகம் கழக முதன்மை செயலாளர் முருகானந்தம், கொங்கு மண்டல தொண்டர் அணி செயலாளர் மதன், சென்னை மண்டல செயலாளர் வினோத், திருப்பூர் மாநகர துணை செயலாளர் மகளிர் அணி செயலாளர் தேவி, நிர்வாகிகள் தனுஷ்கா, ரபின் மற்றும் கழகத்தின் சார்பாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் பன்னீர்செல்வம், மாநில விவசாய அணி செயலாளர் தேடா செல்வம், நீலகிரி மாவட்ட செயலாளர் MS ராகு, விருதுநகர் மாவட்ட செயலாளர் கமலநாதன் உள்ளிட்ட நிர்வாகிகளும் பங்கேற்றனர்.